தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தானியேல் 1:8 2வது பகுதி வாசிங்கள. தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இந்த அஸ்பனாஸ் பிரதானிகளின் தலைவனாயிருந்தான். அவனிடத்துல சொல்றாங்க, இப்படி நாங்கள் நீர் கொடுக்கிற ராஜாவின் யோஜனத்தினால் எங்களை தீட்டுப்படுத்த விரும்ப மாட்டோம் என்று இந்த அஸ்பனாசனத்தை சொல்லும் போது அவன் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருப்பான். ஏன்னா இந்த கட்டளை ராஜா போட்ட கட்டளை. இவர்களுக்கு ராஜபோஜனத்தை கொடுத்து அவர்களை கொண்டு வந்து தனக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்பது ராஜ கட்டளை. ராஜ கட்டளை பிடிக்கும் பொழுது அந்த ராஜ கட்டளைக்கு விரோதமாக இதை நாங்கள் புசிக்க மாட்டோம் சொன்னா முதல்ல யாருக்கு தண்டனை கிடைக்குன்னா அஸ்பனாசு அவன் தலையை சிரச்சேதம் பண்ணிடுவான். அதை குறித்து சொல்றாரு பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல 10. ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே, பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவன் அதிர்ச்சி அடைந்திருப்பான். இப்போ தானியேலும் அவன் தோழர்களும் அவர்கள் வைத்த அந்த தீர்மானங்கிறது அதில் ஒரு தவறும் எதுவும் இல்லை. தாங்கள் மனசாட்சி படித்தான் தாங்கள் வாழ்வோம் என்பதை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் இருப்பது அந்நிய தேசம். அவர்கள் நிலைமை சிறை கைதிகளாக அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்திலே அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் நடந்து கொண்டு தங்களுடைய பரிசுத்தத்தை சுத்திகரிப்பை காத்து கொள்ளுகிறார்கள். நம்ம எந்த இடத்துல தேவன் வைக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து ஞானமா நம்ம செயல்படணும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற இடம், சூழ்நிலை, அமைப்பு இவைகளெல்லாம் கவனித்து ஞானமா செயல்படணும். தேவையானது நம்ம சுத்திகரித்து கொள்ளணும். பரிசுத்தம் கெட்டு போகக்கூடாது. அதுல தாங்க நம்ம குறியா இருக்கணும். நாம் எடுக்கிற தீர்மானங்கள் பரிசுத்தத்துக்குரியதாய், சுத்திகரிப்புக்குரியதாய், தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாய், தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணக்கூடியதாய் இருக்கும் என்றால், அதனுடைய அடித்தளம் இதுவாக இருக்கும் என்று சொன்னால் அங்கே தேவனுடைய கரம் இயங்குவதை நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம வழிகள்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணுங்க. அப்படியானால் இந்த அஸ்பனாசை இவர்கள் வழிக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். சத்துருக்களும் சமாதானமாகி போவாங்கன்னா இவ்வளோ அருமையான வார்த்தைங்க இது. ஆகவே நம்ம வழியை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அது ஆவிக்குரியதா அப்படி கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. எப்பேற்பட்ட எதிராளியா இருக்கட்டும், அழிக்க நினைக்கிறவனோ உங்க தயவை நாடி வருவான். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.